மத்திய அரசின் கூட்டாளிகளை சமாதானப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். மத்திய பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது அந்த பட்ஜெட் மீதான பல்வேறு வரவேற்றும் எதிர்த்தும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஒரு முக்கியமான கருத்தை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது கூட்டாளிகளை சமாதானப்படுத்தக்கூடிய பட்ஜெட் இது என்று விமர்சனம் வைத்திருக்கின்றார். அதாவது இது நாட்டு மக்களுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் பாஜகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டு இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளான ஆந்திரா மற்றும் பீகாருக்கு மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் பல்வேறு தரப்பினரும் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியும் அதையே மறைமுகமாக தெரிவித்திருக்கின்றார். சாதாரண இந்தியருக்கு எந்த நிவாரணமும் இல்லாமல் தொடர்ந்து ஏ கிளாஸ் என்று சொல்லக்கூடிய மேம்பட்ட மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கின்றது. நடுத்தர மக்களுக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ இந்த பட்ஜெட்டில் பெரிதாக எதுவும் இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம் வைத்திருக்கின்றார். மத்திய அரசினுடைய கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் இது என்றும் சாதாரண இந்தியருக்கு இந்த பட்ஜெட்டால் எந்த பெரிய நன்மையும் இல்லை என்றும் அவர் விமர்சனம் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து அம்பானியையும் அதானியையும் குறிப்பிட்டு அதிலே அந்த பதிவை இட்டிருக்கின்றார். தொடர்ந்து ஒரு ஏ கிளாஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் நாட்டில் மிகவும் முன்னேறிய நிலையில் இருக்கக்கூடிய பல கோடிகளில் இருக்கக்கூடிய அந்த முன்னேறியவர்களுக்கு மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலான பட்ஜெட்டாக இது இருப்பதாகவும் விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அப்படி காப்பி பேஸ்ட் அடிக்கப்பட்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே ஆந்திராவினுடைய வளர்ச்சிக்காக சிறப்பு நிதியாக 15,000 கோடியும், பீகாருக்காக நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பணிகளுக்காக 26,000 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பாஜகவினுடைய முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியும் அதே போல பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரையும் குளிர்விப்பதற்காகத்தான் இப்படி பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி வரக்கூடிய வகையிலே வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலே இந்த பட்ஜெட்டில் பெரிய அம்சங்கள் எதுவும் இல்லை என்ற ரீதியில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். 2024-25 பட்ஜெட்டானது அனைத்து தரப்பு மக்களுக்கான பட்ஜெட் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் கூட்டாளிகளை சமாதானப்படுத்துவதற்கான பட்ஜெட் என ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.